தசமபாகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தசமபாகத்தை குறித்து நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்வி இருக்குது. நான் ஏன் தசமபாகம் கொடுக்கணும், தசமபாகம்னா என்ன, தசமபாகம்னா நான் எங்கே கொடுக்கணும், அது புதிய ஏற்பாட்டில் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குதா, அதனுடைய அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி எல்லா விதமான கேள்விக்கான பதிலையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல தசமபாகம்னா என்ன? தசமபாகத்துக்கான எபிரேய வார்த்தை மெசேர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா 10th part, அதாவது 10ல் 1 பங்கு அப்படின்னு அர்த்தம். 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபாயில் இருக்கக்கூடிய 1 பங்கு தான் 1 ரூபாய். தசமபாகம்னா 10ல் இருக்கக்கூடிய 1 பங்கு. இதை ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் பொழுது தசமபாகத்தை ஜனங்க செலுத்தணும் அப்படின்னு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது தான் இந்த தசமபாகம். நான் ஏன் தசமபாகத்தை செலுத்தணும் அப்படின்றதுக்கான பலவிதமான பரிமாணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன்னா நம்ம ஏன் கொடுக்குறோன்ற முக்கியத்துவம் தெரிஞ்சிடும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நான் தசமபாகம் கொடுக்கல அப்படின்னா கர்த்தர் என்ன நரகத்தில் தள்ளிடுவாரா அப்படின்ட்டு சிலருக்கு கேள்வி இருக்குது. ஏன் சிலர் அப்படி பிரசங்கம் கூட பண்ணுறாங்க. நீங்கள் தசமபாகம் கொடுக்கலனா கர்த்தர் உங்களை நரகத்துக்கு தள்ள போகிறது கிடையாது. அதே மாதிரி நான் தசமபாகம் கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் என்ன தண்டிச்சிருவாரா பிரதர், பொருளாதாரத்தில் ஏதாவது நான் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருவேனா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியும் உங்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு தண்டனையும் தரப்போகிறது கிடையாது. இன்னும் சில பிரசங்கியார் சொல்லுவாங்க, நீ இங்கே மட்டும் தசமபாகத்தை கொடுக்கல அப்படின்னா, நீ இங்கே மட்டும் உன் காணிக்கையை செலுத்தலை அப்படின்னா அந்த காசை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நீ கொடுக்குற மாதிரி ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய காணிக்கையும் உங்களுடைய தசமபாகமும் அவசியம் கிடையாது. நீங்க கொடுக்கலனா அவருக்கு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அதனால அவர் உங்களை தண்டிக்க போறதும் கிடையாது. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, தசமபாகம் அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் இல்லையே, இதுல எங்கேயுமே தசமபாகம் கொடுங்கன்னு சொல்லலையே. தசமபாகத்தை பத்தி ஃபுல்லா மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துல தானே எழுதியிருக்குது. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இல்லையே, அப்போ நம்ம தசமபாகம் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் இதை வச்சு ஒரு டிபேட்டே பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தசமபாகம்ன்றது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அதற்கு முன்னாடியே இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் தன்னோடு கூட இருக்கிற வேலைக்காரர்களோட சேர்ந்து ராஜாக்களை முறியடிக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ ராஜாக்கள்கிட்ட இருந்த கொள்ளை பொருள்களை அவன் எடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு ராஜாவை சந்திக்கிறான். அந்த ராஜாவின் பேர் மெல்கிசேதேக். அவன் தேவனுடைய ஆசாரியனாகவும் இருக்கிறான், ராஜாவுமா இருக்கிறான் இருக்கு. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா, இந்த ராஜாக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பொருள் எல்லாவற்றிலும் இருந்து எடுத்து மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் இருந்து தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. இப்போ தசமபாகம் அப்படின்றது ஆபிரகாமுடைய காலகட்டத்திலே இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மெல்கிசேதேக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயரில் எழுதப்பட்டிருக்குது. அது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாயலாக அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன். அப்போ தசமபாகம் அப்படின்றது மோசையினுடைய நியாயப்பிரமாணம் இருந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படலை, அதற்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டுருச்சு. சொல்லப்போனால் ஆபிரகாம் வாழ்ந்தது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஒரு முன் அடையாளமாக வாழ்ந்தது தான் ஆபிரகாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். எபிரேயர் 7வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைப்பட்டிருந்தது அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இந்த எபிரேயர் 7வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வசனம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கு. இப்போ இதில் எழுதப்பட்டிருக்கிறது 2 விதமான முறைமை. ஒன்று மெல்கிசேதேக்கினுடைய முறைமை, இன்னொன்று நியாயப்பிரமாணத்தின் முறைமை. இது மோசையினால் உண்டானது. இந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமை மோசைக்கு முன்னாடியே உண்டானது, அதாவது இயேசு கிறிஸ்துவினால உண்டானது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு புதிய ஏற்பாட்டு மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆபிரகாம். இப்போ ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவர் புதிய ஏற்பாட்டின்படி வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் ஆபிரகாமை குறித்து வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவன் அவருக்கு நீதியாக எண்ணினார்னு இருக்குது. இப்போ அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்?
விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டான். நீங்கள் எப்படி நீதிமானாக்கப்படுறீங்க? நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக்கப்படலை, உங்களுடைய விசுவாசத்தினால நீதிமானாகிறீங்க. அப்போது ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தசமபாகத்தை செலுத்தலை. அவன் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கே டைரக்டாக தசமபாகத்தை செலுத்தினான் அப்படின்னு வேதவசனத்தில் எழுதியிருக்குது. அப்போ சிம்பிளுங்க, புதிய ஏற்பாட்டுக்கு நிழலோட்டமாக இருந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான் அப்படின்னா நீங்களும் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை செலுத்துறது அவசியமாக இருக்கிறது. அடுத்த ஒரு கேள்வி, ஆண்டவருக்கு ஏன் தசமபாகம் வேணும்? தசமபாகம் கேட்குறாரு, காணிக்கை கேட்குறாரு. இதை கேட்கறதுக்கான காரணம் என்ன? ஆண்டவருக்கு ஒன்றும் உங்களுடைய தசமபாகத்தை வாங்கி அவர் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை ரன் பண்ணுறாருலாம் கிடையாது. தசமபாகத்தை அவர் கேட்கறதுக்கான காரணம் என்னென்னா, பொதுவாகவே மனுஷனுடைய இருதயம் எங்கே ஒட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பணத்தில் தான் ஒட்டுது. பிரதர், என்னுடைய இருதயம் எப்பவுமே பிசாசு மேலே ஒட்டுதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஆனால் சொல்லுவாங்க, நான் பணத்தை குறித்து யோசிக்கிறேன், பணம் தேவையாக இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் எப்போவுமே பணத்து பின்னாடி போகக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ பணத்தை வர்ஷிப் பண்ணாதரா, நீ என்ன வர்ஷிப் பண்ணு. பணத்து பின்னாடி உன் இருதயம் திரும்பும்போது அதை நீ என்கிட்ட கொடுக்கும்போது, நீ பணத்தை என்கிட்ட கொடுக்கல, அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற உன் இருதயத்தை என் சைடாக திருப்புற அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் காணிக்கை, தசமபாகம், இது எல்லாமே. ஆண்டவர் ஒன்றும் உங்கள் பணத்தை வாங்கிட்டு அதில் அவர் அக்கௌண்ட் ரன் பண்ணுறாருன்னு நினச்சிக்க கூடாது. உங்களுடைய இருதயம் அங்கே திருப்பப்படும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயோ உங்கள் இருதயம் இருக்கும். சிலருடைய பொக்கிஷம் இந்த பூமியிலே இருக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுடைய ஹார்ட் ஃபுல்லாக ஏதாவது ஒரு பணத்து மேலே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கே தவிர்த்து இயேசு மேலே ஒட்டலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பணத்தை நீ என்கிட்ட கொடுக்கும்போது உன் இருதயத்தை என் பக்கமாக திருப்புற. அடுத்து தசமபாகம் கொடுக்கறதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசமபாகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தை செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது என்ன ஆசாரியத்துவ ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரர் இடத்துலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். நீங்கள் தசமபாகம் கொடுக்கும்போது நீங்கள் வெறும் கர்த்தர் இடத்துல மட்டும் கொடுக்கறது கிடையாது, டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட கொடுக்கல. பாருங்கள், ஒரு மனுஷன்ட்ட தான் கொடுக்குறீங்க. மனுஷன்ட்ட கொடுக்கும்போது அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமும் முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கும்போது இந்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக் அவனை ஆசீர்வதித்தான் அப்படின்ட்டு இருக்குது. அப்போது அந்த தேவ மனிதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமும் முக்கியமாக இருக்குது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 30வது வசனம். சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையை செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் தசமபாகத்தை கொடுக்கும்போது ஆசாரியத்துவ ஆசீர்வாதமும் உங்களுக்கு வருது. பிரதர், நான் கடவுளுக்கு கொடுக்கல பிரதர், நான் ஒரு மனுஷனுக்கு தான் பிரதர் கொடுக்குறேன். நான் கொடுக்குற தசமபாகத்தில் அந்த ஊழியக்காரர் நல்ல சட்டை வாங்கி போட்டுறாரு பிரதர், நான் கொடுக்குற தசமபாகத்தில் அந்த ஊழியக்காரர் நல்ல பேண்ட் வாங்கி போட்டுறாரு பிரதர், நல்லா சாப்பிட்றாரு பிரதர், நான் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவர் அப்படி இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் கொடுக்குற ஒரு வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கும்போது அவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து ஊழியம் செஞ்சிருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு என்னன்னா, ஊழியக்காரன் நல்லா இருந்தாலும் அது எப்படி நல்லா இருக்கலாம், என் காசில் நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கிற ஊழியக்காரருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது பிரதர், கொஞ்சம் யார் கஷ்டப்படுறாங்களோ அப்படியே அவங்களுக்கு தான் தசமபாகம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. பாருங்கள், வேதவசனத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் யாருக்கு தசமபாகம் செலுத்தினான் இருக்குன்னா, மெல்கிசேதேக், சாலேமின் ராஜா, ஒரு ராஜாவுக்கு தசமபாகம் செலுத்தினான் இருக்கு. ராஜா கிட்ட இல்லாத பணமா, ராஜா கிட்ட இல்லாத காசா, ஆனால் அந்த நேரத்தில் கூட அவன் அந்த வார்த்தையை கனம் பண்ணி அவன் கொடுத்துருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான், இவர் நல்லா இருக்கிறாரு அவருக்கு நான் தசமபாகம் கொடுக்கக்கூடாது, இவர் கஷ்டப்படுறாரு இவருக்கு நான் தசமபாகம் கிடையாது. அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுதா அப்படின்றத பாருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவ மனிதரை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை. அவர் நல்லா சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அவர் நல்ல பேண்ட்டு போட்டால் பிரச்சனை இல்லை. இந்த இருதயத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அவரும் நல்லா இருக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்குற நானும் நல்லா இருக்கணும். அப்போ தசமபாகன்றது அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் கொடுக்குறேன்னா, நான் அதை கர்த்தருக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருக்கு தான் கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு கொடுக்குறத ஒரு மனுஷன் வழியாக தான் நீங்கள் கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போதும் மனுஷனை உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார். அந்த மனுஷன் உங்களுடைய லைஃப்ல ஒரு ஆசீர்வாதமா மாறுறாங்க. பாருங்களேன், இப்போ பாருங்க, சூனேமியால் இருக்கிறா எலிசா தீர்க்கதரிசி அந்த இடத்துல அனுப்பப்படுறான். எலிசா தீர்க்கதரிசி எந்த ஒரு டிமாண்டுமே பண்ணல, ஆனால் எலிசா தீர்க்கதரிசிக்காக சூனேமியால் ஒரு வீட்டை உண்டாக்கி அவனுக்காக படுக்கிறதுக்கு, அவனுக்காக உட்கார்றதுக்கு சேரு பெட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான்ட்டு இருக்கு. இப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒன்று தோணுது,
இவன் நமக்கு இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கா, இவளுடைய லைஃப்பில் நம்ம ஆசீர்வாதமாக மாறணும், இவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், அடுத்த ஒரு பிரசவ காலத்தில் நீ கர்ப்பவதியாக இருப்பன்ற ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகுது. இப்போ எலிசாவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் சூனேமியாளுடைய வாழ்க்கையில் செயல்படுது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது ஆசீர்வாதன்றது, ஆசாரியத்துவ ஆசீர்வாதன்றது மனுஷனுடைய வாயிலிருந்து வர்றதும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, பிரதர் நான் என்னுடைய தசம பாகத்தை எங்கே தான் பிரதர் செலுத்துறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருக்கு நான் கொடுக்கட்டுமா, அல்லது நான் போகிற சபைக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. தசம பாகத்தை நீங்கள் போகிற சபைக்கு கொடுக்கறது அவசியம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தசம பாகத்தை அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுப்பாங்க, ஒரு லொக்கேஷனில் கொடுப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இன்னொரு விதத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு லொக்கேஷன்லையோ ஒரு ஆசாரியனுக்கோ கொடுக்கப்படுறது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு யார் ஆசீர்வாதமாக மாறுறாங்கன்றது அவசியமாக இருக்குது. பிரதர் நான் இவங்களுக்கு தான் கொடுக்கணுமா அவங்களுக்கு தான் கொடுக்கணுமான்னு நீங்கள் எதை வச்சு தெரியுமா தீர்மானிக்கணும்? உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கேருந்து நடக்குது, உங்களுக்கு வரக்கூடிய கவுன்சிலிங் எங்கேருந்து வருது, உங்களுக்கான உணவு, ஆவிக்குரிய உணவு எங்கேருந்து வருது, உங்களுடைய லைஃப்பில் அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக மாறுதுன்னா அந்த இடத்துல தான் கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் லொக்கேஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்னும் நான் ஒரு வேத வசனத்துலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அதாவது யாருடைய செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, யாருடைய செய்தியினால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நடக்குது, யாருடைய செய்தியினால் உங்களுக்கு ஆவிக்குரிய உணவு கிடைக்குதோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கு கொடுத்தீங்க, ஆனால் புதிய ஏற்பாட்டில் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது அவசியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வார்த்தைக்கு விதைக்கிறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. யாராவது ஒருத்தர் உங்களை சபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நீ அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவா, அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், நெகட்டிவான சாபமான வார்த்தையை அவர் கூறிக்கிட்டு இருந்தாருன்னா நீங்கள் விதைக்கிறது எதற்கு விதைக்கிறீங்கன்னா அந்த வார்த்தைக்கு விதைக்கிறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நடக்காம உங்களுக்கு ஒரே விதமான சபிச்சுக்கிட்டு இருக்கிற வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாகவே விதைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் விதைக்கிறது வார்த்தைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உங்களுடைய லைஃப்பில் அவர் கொடுக்கக்கூடிய உணவுக்காகவும் தான். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன், ஆகையால் என்னை பின்பற்றவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நிறைய மென்டர்ஸ் இருக்கலாம், நிறைய டீச்சர்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது காணிக்கையாக கணக்கிடப்படும். தசமபாகம் அப்படின்றது நீங்கள் ஒரு தகப்பன்மாருக்கு யாரை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக மாற்றிருக்கிறீங்க, யாருடைய ரெவலேஷனை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, இவருடைய செய்தினால் நான் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுறேன், இவருடைய ரெவலேஷனை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய தலைமையின் கீழே இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் அவங்களுக்கு செலுத்துறது அவசியமாக இருக்குது. மற்ற எந்த ஊழியத்துக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆஃபரிங்காக கன்சிடர் ஆகும், காணிக்கையாக எண்ணப்படும். பைபிளில் நிறைய இருக்குது, காணிக்கை இருக்குது, தசமபாகம் இருக்குது, முதற் பலன் இருக்குது. இதெல்லாம் நான் வேறு நாளில் டீச் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பேசுகிறது தசமபாகம். சரி, அடுத்த ஒரு கேள்வி, ஊழியக்காரவங்க பாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் தசமபாகம் கொடுக்கணுமா? எஸ், கண்டிப்பாக அவங்களும் தசமபாகம் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு பாஸ்டர், நான் சர்ச்சை வச்சுருக்கிறேன், எல்லாரும் எனக்கு தான் தசமபாகம் கொடுக்கணும், நான் தசமபாகமோ காணிக்கையோ செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவங்க பிரசங்கம் பண்ணுற அந்த வார்த்தையை அவங்களே நம்பலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா காணிக்கை கொடுக்கல அப்படின்னா அவங்களே ப்ரீச் பண்ணுறத ஒரு வார்த்தையாக தான் பிரசங்கம் பண்ணுறாங்களே தவிர்த்து விசுவாசத்திலிருந்து பிரசங்கம் பண்ணலை. ஏன்னா வேத வசனத்தில் போட்டிருக்குது, தசமபாகம் வாங்குகிற ஆசாரியனே தசமபாகம் செலுத்தணும் அப்படின்னு இருக்குது. அப்போது ஒரு ஊழியக்காரனுக்கும் தசமபாகம் செலுத்துறது அவசியமாக இருக்குது. நானும் விதைக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேனா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் தசமபாகம் கொடுக்கல, நான் தசமபாகத்தை தாண்டி நான் கொடுக்குறேன். தசமபாகம்னா 10ல் 1 பங்கு, நான் 10ல் 1 பங்கு கொடுக்கல, நான் மற்ற ஊழியத்துக்கு 10ல் 1 பங்கை தாண்டி அதிகமாக விதைக்கிறேன். நான் வேலைக்கு சேர்ந்த இடத்துல வந்த உடனே என்னுடைய காசை எடுத்து நான் ஊழியத்துக்கு விதைச்சேன்.
தசமபாகத்தை மட்டும் கரெக்டாக இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கே இவ்வளோதான் இல்லை, அதை தாண்டி நான் விதைச்சேன். ஏன்னா அது அன்பிலிருந்து செயல்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ தசமபாகன்றது என்ன ஆசீர்வதிக்கிற ஒரு விஷயமா இருக்குன்ற புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தசமபாகம் செலுத்துறது அவசியம். ஏன் சில ஊழியக்காரங்க கூட எனக்கு விதைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெவலேஷன் புரிஞ்சிருக்குது, நான் கொடுக்கறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். அடுத்து நான் தசமபாகத்தை எப்படி தான் பிரதர் செலுத்துறது அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய தசமபாகத்தை நீங்கள் எப்படி தெரியுமா செலுத்தணும்? உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 10ல் 1 பங்கை எடுத்து வச்சுருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா செலவும் பண்ணிவிட்டு இந்த மாதம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, சரி பேலன்ஸ் வந்தால் நம்ம இந்த மாதம் ஊழியத்துக்கு அனுப்புவோம், நம்மளுடைய தேவைகள் போக நம்ம கர்த்தருக்கு கொடுப்போம். அப்படி நினைக்காதீங்க. கர்த்தரை கனம் பண்ணுறதா இருக்குது. நீங்கள் கொடுக்குறதுன்றது ஹானர். எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி கடைசியாக கடவுளுக்கு அப்படின்ட்டு இல்லை. உங்களுடைய வருமானத்தில், என்னுடைய வருமானத்தில் பங்கு இதுதான் ஆண்டவரே, நான் அதை எடுத்து கொடுக்குறேன். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதம் தசமபாகம் கொடுப்பாங்க, இன்னொரு மாதம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் உண்மையாக இருக்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய எல்லா வருமானத்துலேயும் நான் உங்களுக்கு தசமபாகத்தை செலுத்தி நான் பழக போகிறேன். அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். 100 ரூபா தான் இன்றைக்கி வந்துச்சு. அந்த 100 ரூபாயில் நீங்கள் 10 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. பரலோகம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அப்பேற்பட்ட மனுஷனை இன்னும் ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துறாரு. சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்து பார்க்கணும். இந்த மாதம் கொடுத்தேன், அடுத்த மாதம் இல்லை, ஒரு மாதமும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலேருந்து இந்த மாதம் இதை கொடுத்தா எனக்கு ஷார்ட்டேஜ் ஆகும் இல்லை, அந்த மாதமும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஷார்ட்டேஜும் வராமல் போகும். அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ விஷயத்தை எடுத்து அவருக்காக வச்சிருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போது மனதில் நியமித்தபடியே அப்படின்ட்டு இருக்கு. உங்களுடைய மனசில் ஒரு கணக்கை நீங்கள் நியமிச்சுக்கலாம். தசமபாகம் தான் கொடுக்கணும்ல, தசமபாகத்தை தாண்டி ஜாஸ்தியாக கூட கொடுக்கலாம். உங்களுடைய ஹார்ட்டில் ஃபஸ்ட்டு நியமிச்சுக்கணும். சரி, இந்த மாதம் நான் 10%, இந்த மாதம் நான் 15% நான் எடுத்து ஒதுக்கி வைக்க போகிறேன், நான் வேறு எதுக்குமே செலவு பண்ண போகிறது கிடையாது. அதை ஹார்ட்டில் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறது அவசியமாக இருக்குது. நீங்கள் கட்டாயப்பட்டு கொடுக்கணும் இல்லை, விசனமாக கொடுக்கணும் இல்லை. ஐயோ இந்த மாதம் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா அவர் நம்மளை அடிச்சிருவாரோ, நம்மளை தண்டிச்சிருவாரோ, அந்த பயத்தில் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. சிலர் முணுமுணுத்துக்கிட்டே கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு கொடுக்குறோம், இந்த மாதம் என்ன ஆக போகுதுன்னு தெரில, நமக்கு 4-5 இடத்துல பற்றாக்குறைலாம் இருக்குது. அப்படி நினச்சி கொடுக்காதீங்க. அவர் ஒரு ராஜா. அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் அதை பெருக வச்சு கொடுப்பார். அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா குறையவே இருக்காது. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இயேசுனுடைய கையில் போகுது. ஐயையோ கடைசியாக இருந்தது இயேசுனுடைய கையில் போயிடுச்சே, என்ன ஆக போகுது? இல்லை, அவருடைய கையில் போச்சுன்னா அது நிச்சயமாகவே பெருகும். அப்படி யோசிச்சு நீங்கள் கொடுங்க. இந்த சிலர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள். டேக்ஸ் கொடுக்கும்போது ஐயையோ இவன் வேறு 30% பிடிங்கிடுறானே, ஐயையோ இவன் வேறு ஜிஎஸ்டியை போட்டுறானே, அப்படி யோசிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி கொடுக்காம உற்சாகமாக கொடுக்குற அந்த ஹார்ட்டை தான் ஆண்டவர் பார்க்குறாரு, மணி இல்லை. அவன் இந்த சமயத்தில் கூட அவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. சரி பிரதர், நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நான் தசமபாகம் செலுத்த போகிறது கிடையாது அப்படின்னா, ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனையும் கட்டாயப்படுத்தலை. பைபிளில் இப்படி வசனம் இல்லை பிரதர். நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகணுன்றது கிடையாது. இது இருதய சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கணும். இது காசு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயம் உள்ளவன் கொடுக்கட்டும் அப்படின்றார். அந்த ஹார்ட்டை தான் அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறான்றதை புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலையும் ஆண்டவர் தன்னை சோதிச்சு பாருங்கன்னு சொல்லலை பாருங்கள். உன் தேவனாக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் தசமபாகம் விஷயம் வரும்போது மட்டும் என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்றாரு. ஏன்? ஆண்டவரை அந்த இடத்துல தான் மனுஷனுடைய இருதயம் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுது. என்னுடைய பணத்தில் இது ஆண்டவருக்கு நான் கொடுக்கணுமா, அவ்வளோ எண்ணங்கள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இல்லை, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மணி விஷயத்தில் நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஆண்டவர், நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை பிரதர், நான் கொடுக்குறதுக்கு விருப்பப்படுறேன், உங்களுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுறேன், தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசமபாகத்தை இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைச்சிக்கலாம். நீங்கள் நிச்சயமாக ஒரு பங்காளராக மாறலாம். சிலர்லாம் இருக்கிறாங்க, நான் வேறு ஊழியத்தில் இருக்கிறேன்றதை வேறு ஊழியத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் மாதந்தோறும் இந்த ஊழியத்துக்கு பார்ட்னராக இருக்கிறேன். அப்படியும் நீங்கள் பார்ட்னர் ஆகலாம் இந்த ஊழியத்துக்காக. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தசமபாகத்தில் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதனால தான் ஒவ்வொரு கேள்விகளாக எடுத்து நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி நான் விதைக்கல பிரதர், இன்றைக்கி என்னோடய வருமானம் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய கரத்தை ஆசீர்வதி
ஆசீர்வதிப்பார். ஆயிரங்களை கொடுப்பீங்க, லட்சங்களை கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டு இந்த ஊழியத்தில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பார்ட்னர்ஸையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு இணையணும்ட்டு விருப்பப்படுற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்னு சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரப்பப்பட்டு இருப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ஆசாரியத்துவ ஆசீர்வாதத்தை இவங்க மேலே நான் பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த வார்த்தையை ஒரு சொந்த வீடு இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வார்த்தையை நம்பி இவங்க தொடர்ந்து காணிக்கையும் தசமபாகத்தை செலுத்துகிறவங்களாகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்க மேலே ஒரு செழிப்பை நான் பேசுகிறேன். இவங்க சொந்த வீடு வாங்கட்டும், சொந்த வாகனம் வாங்கட்டும். இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இவங்களுடைய கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும். இவங்க உயர்த்தப்பட்டிருக்கட்டும். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் இவர்கள் சுற்றிலும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாறி இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தையை நம்பி விதைச்சிருக்கிறாங்க. இவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தினால இவங்களை நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராகவும் மாறலாம். உங்களுடைய தசமபாகத்தை செலுத்தலாம். நல்ல வார்த்தைக்கு விதைங்க, நல்ல நிலத்தில் விதைங்க. அது நிச்சயமான ஒரு அறுவடையை உங்களுக்கு கொண்டு வரும். விதைக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் காணிக்கை அனுப்பலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருந்தால் நான் அனுப்ப முடியாது, அந்த இடத்துல அனுப்ப முடியாதுலாம் கிடையாது. நீங்கள் இன்டர்நேஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு பேபால் மற்ற பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்ரீலங்காவிலேருந்து ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு சிங்கப்பூரில் இருந்த ஆப்ஷன் இருக்குது. எங்கே இருந்தாலும் உங்களுடைய காணிக்கையை இந்த ஊழியத்தில் அனுப்பிச்சு நீங்கள் தொடர்ந்து பங்காளராகவும் மாறலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்னாடி இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.